துர்கா. ஐயோ அசோக். துர்கா. ஏ துர்கா. சொல்லு. ஐயோ துர்கா. ஏய் அசோக், துர்கா பாம்பு பிடிச்சிட்டா. மாம்பா பாம்பையே இவ கையில பிடிச்சவ. இதெல்லாம் ஏமாத்திரம். இங்க வராத. அசோக், என்னங்க இவ? அப்பா. பெரியயா, ஆ. பெட்டியை எடுக்கலாம். ஆ. ஆ. துர்கா, நீதானே இதெல்லாம் பண்ண? நீயே போய் பெட்டி எடு. இல்ல சின்னையா, ஜமீனுக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்குன்னு பெரியய்யா சொன்னாங்களே. அதுபடி மூத்த மருமகளான சத்யாக்கா தான் பெட்டி எடுத்துட்டு வரணும். அக்கா, நீங்க போங்க, போய் பெட்டி எடுத்துட்டு வாங்க. சத்யா, வா வாமா, வந்து பெட்டி எடு. சரிங்க மாமா. பெட்டிய தொட்டு கும்பிட்டு இடுமா. சரிங்க மாமா. மாமா, நம்ம வீட்டு பொண்ணுங்கெல்லாம் தொட்டு கும்பிடுங்க. போமா. பாத்து பாத்து. கொண்டு வாங்க. மாமா, அடுத்து என்ன பண்ணணும்? சாமி கும்பிட்டு பொட்டிய துறமா. மாமா, பெட்டியை திறக்கிறதுக்கு சாவி இதோ இங்க இருக்கு. அந்த பாதாள அறையில இந்த சாவி இருந்துச்சு. பெட்டியை திறக்க தேவைப்படுமேனு எடுத்துட்டே வந்துட்டேன். அக்கா, இந்தாங்க.
இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஓலைச்சுவடி எடுத்து படிமா. ம், சரிங்க மாமா. ஜமீனின் குலதெய்வமான ஆதிதுர்கா ஜமீன் எல்லையில் இருக்கும் பூங்காவனத்தில் அங்கிருக்கும் ஒரு மரத்தடியில் குடியிருக்கின்றாள். அந்த மரத்தை புறாக்கூடன் காவல் காத்து வருகின்றான். நம் ஜமீனை ஆதிதுர்காவே காத்து வருகின்றாள். இப்பொழுது 7வது தலைமுறை நம் ஜமீனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 7வது தலைமுறைக்கான சாசனம் 7வது ஓலைச்சுவடியில் குறிக்கப்பட்டிருக்கிறது. மாமா, அந்த 7வது தலைமுறைக்கான ஓலைச்சுவடிய எடுத்து வாசிக்கட்டுமா? வேண்டாம். என்ன சாக்கலா? இந்த ஓலைச்சுவடிய படிக்கிறப்போ மனசுக்கு ஏதோ நெருடலா இருக்குங்க. இந்த ஓலையில ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னு ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. அத படிக்க போய் ஏதாவது புது சிக்கல் வந்துட போகுது. பெரியமா, ஓலைச்சுவடியை படிச்சு என்ன எழுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு பெட்டி எடுத்தோம். அதுல கெட்டதா எழுதியிருக்குன்னு நாமளே இதுக்கு கற்பனை பண்ணணும். அடுத்த தலைமுறைக்கான நல்ல விஷயங்களும் எழுதியிருக்கலாம் இல்லையா? நாம நல்லதே நினைச்சுக்கலாமே பெரியமா. அசோக், அத்தை மனசுக்கு தப்பா படுது போல இருக்கு. அடுத்து படிக்கலாமா வேண்டாமான்னு நம்ம சாமி கிட்ட பூ போட்டு கேட்கலாமா? அக்கா, சரியா சொன்னீங்க. சாமி உத்தரவு கொடுத்துட்டா அத்தை என்ன மறுப்பா சொல்ல போறாங்க? அத்தை, பூ போட்டு பாத்துடலாமா? சரி. வெள்ளை கலர் பூ வந்தா ஓலைய படிக்கலாம். சிவப்பு கலர் பூ வந்தா வேண்டான்னு அர்த்தம். அத்தை கையாலேயே பூவை எடுத்துடலாம். வெள்ளை பூவே வந்துருச்சு. அக்கா, அப்போ 7வது ஓலைய படிச்சிடலாம். அண்ணி, அந்த ஓலை எடுத்து படிங்க. சரி அசோக். ஆண்டான இந்த ஆண்டு 7ஆம் தலைமுறையை சேர்ந்த நீங்கள் பல சவால்களை சேர்த்து நீங்கள் சந்திக்க வரும். பாத்தீங்களா, எடுத்த உடனே சவாலை சந்திக்கணும்னு பயமுறுத்துறாங்க. படுற கஷ்டம்லாம் பத்தாதா? இதுக்குதான் படிக்க வேண்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா? பெரியமா, மேல படிங்கன்னு சொல்லி அம்மன் உத்தரவு கொடுத்து தானே படிக்கிறோம். என்ன சவால்னு தெரிஞ்சாதானே
அதை சந்திக்க நம்ம தயாரா இருக்க முடியும். அதனால தைரியமா படிக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணி, நீங்க படிங்க. ம். ஜமீனால் கட்டப்பட்ட கனகதுர்கா கோவிலுக்கு இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கணும். அப்போ பல தடைகள் ஏற்படும். அதை எல்லாத்தையும் தாண்டி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து முடியும். பாத்தீங்களா பெரியமா, கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியுங்கிறது நல்ல செய்தி தானே. இப்ப இதை படிக்காம விட்டுருந்தா இதை தெரிஞ்சுக்க முடியாமலே போயிருக்கும். நாமளும் என்ன ஏதுன்னு கவலைப்பட்டு இருந்திருப்போம். அண்ணி, நீங்க மேல படிங்க அண்ணி. இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் ஒன்று எல்லைக்காளி கோவிலில் நடைபெறும் திருவிழாவின் போது அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கனகதுர்கா கோவிலுக்கு வந்து சேர வேண்டும். அதை ஒரு கன்னிப்பெண் சுமந்து வந்து காளி கோவிலில் சேர்ப்பாள். கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஜமீனில் மூத்த வாரிசுக்கு தான் உருமா கட்டி மரியாதை செய்யப்படும். ஆனால் இந்த 7ஆம் தலைமுறையில் அந்த முறை கைவிடப்பட்டு ஆ என்ற உயிரெழுத்தின் முதல் எழுத்தில் தொடங்கும் பெயருடையவருக்குத்தான் அந்த மரியாதை செய்யப்படும். அதற்கு முன்பாக எல்லைக்காளி கோயிலில் திருவிழா முடிந்து மறுநாளிலிருந்து ஆ என தொடங்கும் பெயரை கொண்டவர் விரதம் இருக்க வேண்டும். விரதத்தை நல்லபடியாக முடிக்கும் பட்சத்தில் அவருக்குதான் கும்பாபிஷேகத்தின் போது முதல் மரியாதை செய்ய வேண்டும். ஆன்ற எழுத்துல தொடங்குற பேர்னா அது பெரியவர் பேர் தான். அப்படிதான் போட்டிருக்கா? என் பேரு ஆல தொடங்கலையே, ஆவனால தான் தொடங்குது. ஆவுக்கு பதிலா ஆவனான்னு ஒரு வேளை தப்பா போட்டாங்களோ? அப்படிதான் இருக்கும். பெரியவர் தான் மூத்தவர், அவர் பேரு தான் போட்டிருக்கோம். சத்யா ஏதோ தப்பா படிச்சுட்டான்னு நினைக்கிறேன். வேற யாராவது வாங்கி படிச்சு பாருங்க. ஆமா, இன்னொரு தடவை படிச்சு பார்க்கலாம் பெரியவரே. அதுக்கு அவசியமே இல்ல. 7வது தலைமுறையில மூத்தவருக்கு தான் உருமா கட்ட போறது இல்லைன்னு முன்னாடி அதுல எழுதியிருக்கே. அப்படின்னா அது பெரியயாவா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி பார்த்தா அர்ஜுன் மாமா பேரு ஆங்கிற எழுத்துல தொடங்குது. அதனால அவரும் இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா இந்த தலைமுறையில அர்ஜுன் மாமா தான் மூத்தவர். அப்போ அவரு இல்லனா அடுத்து சின்னையா பேர் தான் ஆள தொடங்குதுல. அப்போ சின்னையாவுக்கு தான் உருமா கட்டி மரியாதை செய்ய வேண்டியதா இருக்கும். அர்ஜுன் என்ன அசோக் என்ன, 2 பேருமே நம்ம பிள்ளைங்க தான். யாருக்காவது ஒருத்தருக்கு மரியாதை கிடைக்கட்டும். அதனால இத பத்தி நாம அப்புறமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். பெரியயா, அக்கா படிச்சதுல அடுத்ததா எல்லக்காளி கோவில்ல இருந்து அந்த சக்தி வாய்ந்த பொருளை ஒரு கன்னி பொண்ணு எடுத்துட்டு வருவான்னு போட்டிருக்கு. ஆமா ஆமா, அது யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கௌரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி கௌரி எடுத்துட்டு வர முடியும்? கௌரிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா பெரியயா, இது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லையே, கோவில் சம்பந்தப்பட்டது. கோவிலுங்கிறது எல்லாருக்கும் பாத்தியப்பட்டது தானே. அதனால கௌரி எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். பெரியப்பா,
கௌரி துர்காவோட அக்கா பொண்ணு தானே? கௌரி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ தானே? சரிப்பா, ஆ, இந்த விஷயத்த நாம அப்புறம் பேசி முடிவு பண்ணிப்போம். ஆ? ஆ. சத்யா, ஆ மாமா. சாசனத்தை படிச்சு முடிச்சிட்டல்ல? ஆ மாமா. ஓலைச்சுவடிய பெட்டியில வச்சு மூடு. சரிங்க மாமா. ம். மாமா, ஆ, இந்த பெட்டிக்குள்ள ஏதோ துணி போட்டு மூடி இருக்கு. அதுக்குள்ள வேற என்னவோ இருக்கு. ஓலைய படிச்சதுலயே இவ்வளவு வில்லங்கம் இருக்கு. அத வேற திறந்து அதுல இருந்து இன்னொரு வில்லங்கம் வந்துற போது எதுக்கு வம்பு? சத்யா, ஆ? நீ பெட்டியை மூடுமா. சரிங்க மாமா. அக்கா ஆ? அவசரப்பட வேண்டாம். ஆ? இன்னொரு அறையையும் திறந்து பாத்துடலாம். பெட்டிய பாதி திறந்து மீதி திறக்காம விட்டா அது சரியான முறை கிடையாது. இந்த தலைமுறைக்கு ஜமீனோட சட்டத்திட்டம் எல்லாமும் தெரியணுங்கிறதுக்காக தான் பெட்டியை திறக்கிறோம். அப்போ அந்த அறையவும் திறந்து பாத்துறது தானே நல்லது. இங்க பாரு, பெருசா ஏதாவது வில்லங்க வந்துட போகுதுன்னு தான் நாங்க எல்லாரும் பயப்படுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பெரியமா, அதுல அப்படி ஏதாவது வில்லங்க இருந்தா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அப்பதானே அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்க முடியும். பெரியப்பா, நீங்க சொல்லுங்க, அதுபடி செய்யலாம். சரி சரி, ஆ, திறந்து பாருங்க. ஆ, பாருங்க. என்னண்ணே இது? ஷோ, என்ன இது? பெட்டிக்குள்ள எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க? இதுக்கு தான் அதை திறக்க வேணான்னு சொன்னேன். இல்லப்பா, இந்த மாதிரி ஆயுதங்களை உள்ள வச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சின்னையா, ஆ? அந்த ஆயுதம் பக்கத்துல ஓலை சுவடி எல்லாம் வச்சிருக்காங்க. எடு. சின்னையா, இங்க பாருங்களேன். அந்த ஆயுதத்தை பத்தி ஓலை சுவடியில போட்டிருப்பாங்களோ? துர்கா, அதை படி. ம். துர்கா, என்ன ஆச்சு? சின்னையா, இந்த ஆயுதத்தை பத்தி எல்லாம் ஓலை சுவடியில போட்டிருக்காங்க. சின்னையா, பெரியய்யா சொல்லாத நிறைய விஷயங்களை இதுல சொல்லிருக்காங்க. ஆதி துர்காவும் புறா கூடனும் வேட்டைக்கு போற நாள்ல நாம இந்த ஆயுதங்களை வீட்ல வச்சு பூஜை பண்ணணுமா? கும்பாபிஷேகத்துக்கு 48 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் பூஜை பண்ணணும்னு போட்டிருக்கு. கணக்கு போட்டு பார்த்தா இன்னில இருந்து கும்பாபிஷேகத்துக்கு 48 நாள் தான் இருக்கு. அப்படின்னா இந்த ஆயுதங்களை வச்சு பூஜையை நாம இன்னைக்கு தான் செய்யணும். நம்ம வீட்ல பூஜைக்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு பண்றோம்னா நம்ம சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஏதோ சாதாரண பூஜைன்னு நினைச்சேன். இந்த ஓலைய படிச்சதாலதான் ஆயுதங்களையும் சேர்த்து பூஜை பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வேட்டைக்கு ஆதி துர்கா போக போறதில்ல, இவதான் போக போறான்னு நினைக்கிறேன். இந்நேரம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருப்பா. மாமா, இது என்னவா இருக்கும்? ம்
விரிச்சு பாரு. ஓபன் பண்ணுங்க. அண்ணி என்ன ஆச்சு? இது கௌரி படம் மாதிரி இருக்கு. சின்னையா, இது கௌரி இல்ல, குழலி. குழலியா? அது யாரு? எப்பயுமே ஆதி துர்கா இறங்குறப்ப ஒரு கன்னி பெண் உடம்புல தான் இறங்குவா. அப்படி முதல்ல ஆதி துர்கா இறங்குன பொண்ணுதான் இந்த குழலி. இந்த பொண்ணு மேல இறங்கிதான் நம்ம ஊர்ல கனக துர்கா கோவில் கட்ட சொல்லி ஆதி துர்கா உத்தரவு கொடுத்தா. ஆமா, இந்த பேரும் கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பெரியய்யா தான் சொன்னாங்க.